வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட முக்கிய செய்தி. ஏரல் வட்டார விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. ஏரல் தாலுகா சேதுக்கு வாய்த்தான் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சொக்கம் பாலங்கரை சேதுக்கு வைத்தான் பகுதியில் கடந்த ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையில் உடைப்புகள் ஏற்பட்டு விளைநிலங்கள் மற்றும் கிராமத்துக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்வழி பாதைகள், வயக்கால்கள் மணல்களால் மூடப்பட்டன. இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம், என் பேர் மார்த்தங்கராஜ். அது மாதிரி போன வருஷம் அந்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது எப்படின்னா அது கரை உடஞ்சி தண்ணி வந்து உள்ளுக்கு நிறைய வந்துடும். அதாவது சூடுக்குள்ளே எப்படின்னா வாழை தென்னை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த கொடிக்கு அது மாதிரி நிறைய ஃபுல்லாக விவசாயத்துக்குள்ளே எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா இப்போ அந்த இதில் தண்ணி உள்ளே வந்தப்போ மண்ணை ஃபுல்லாக அடித்து கொண்டு வந்து இந்த வாய்க்கால் தான் இந்த வாய்க்கால் இருக்குல்ல, இந்த வாய்க்கால் தான் இந்த இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே பாசனத்துக்கான வாய்க்கால். அது தண்ணிக்குன்னு எல்லாமே இங்கே தான் நாங்கள் இது பண்ணுவோம். இது ஃபுல்லாக மண் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாருமே இப்போ வரைக்கும் வந்து பார்க்கல. எந்த ஒரு எங்களுக்கான ஒரு எதுவுமே எங்களுக்காண்டி அவங்க எதுவும் செஞ்சு தரல. அது இல்லாமல் நேரம் பெஞ்சிச்சு. அந்த கனமழை பெஞ்சதுனால என்னென்னா தண்ணி ஃபுல்லாக எங்கேயும் போக முடியாமல், அதாவது வாய்க்கால் மேலே ஏறி போக முடியாமல் ஃபுல்லாக வாழைக்குள்ளே அதுக்கப்புறம் இந்த கொடிக்காக்கெல்லாம் போயிட்டு எங்களுக்கு ஃபுல்லாக உள்ளுக்க நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு. இப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தயவு செஞ்சு இந்த இது மண்ணை அழுதுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த மண்ணை சீக்கிரமாக அகற்றி எங்களுக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.